வந்திருக்கீங்களா? ஆமா. கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சனத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? யாப்பல சம்பத்தி எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுப்ல. சாமி நான் நிக்குதே என் புள்ள காலேஜ்ல சேர போதே அதுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் சாமி. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? எங்க பிள்ளைலாம் படிக்குது, உங்க பிள்ளைலாம் குடிக்குது. அதுக்கு ஏன் பொறுமை சாகுற சாமி? ஏன் சாமி என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமியா. அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல? பையனுக்கு 5 ஸ்டார் ஜவுளி கடையில எடுப்ப சாமியா. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பாருக்கு, துணி கடையில இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை, கடை விட்டா பார். இந்த உலகம் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சது எங்க சாதி சனதான சாமி. அதனால உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியல. அது கடந்துட்டு போகுது சாமி. யாப்ல சம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தை பிடிச்சிருக்கு. அடக்கு இருக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க. நீ துணிமணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவேன்? நான் என்ன துணிமணி இல்லாமல அலையறேன். முதல்ல ஆண்டிப்பட்டிக்கு உஸ்லம்பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா இது கொங்கா சாமியாவுல இருக்க. ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டிங்கிறது மாமனு மச்சான் சாமி. அது அப்ப ஊரு பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கிறோமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணிமணி எடுத்து போட்டு குறைங்கிறாம சாமி. ஏம்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? இது ஓகேப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய் தான். 60 ரூபாயா? ஏன்டா எல்லாரும் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிளைக்கு பிடிக்காதுல்ல. அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படா விக்கிறது? ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய் என்ன ரேட்லடா வேணும் நல்ல உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போடு சாமி. சரிப்பா இது ஓகேவா? டேய் எவனாச்சும் ஒருத்தன் உருப்படியா சொல்லுங்கடா. கோண சாமியலா? டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில சேர கடைக்குள்ள வந்ததுல இருந்து என் கடையோட வியாபாரமே போச்சடா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா. சாமியலா சாமி அழுகுது. அதனால நான் இல்ல செம்பட்டி மட்டும் பேசுறேன். செம்பட்டி நீ என்ன வனக்கால? மச்சான் திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம். தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம். திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர் எடுத்துடலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து? ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவோம் சாமி. அத எடுத்து போடுங்கப்பா. எப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்து பணத்தை கொடு. சாமி இந்தா இது ஆண்டிப்பட்டி ஃபேமிலிக்கு, இது உஸ்லம்பட்டி ஃபேமிலிக்கு, இது கொட்டாம்பட்டி குடும்பத்துக்கு, இது காயாபட்டி காயாச்சிக்கு. இந்த சாமி கை வலிக்குது. யாராவது ஒரு ஆளாவது போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமிங்களா. முதுக பெறாடா. எவ்வளவு சாமி? 1200. 1000 யாராலும் இங்கே கிழிக்கிறது. மச்சான் எடு மச்சான். என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்ற மாதிரி கொட்றீங்க? அஞ்சு பல்ல கண்டு வித்து போடுவேன். எல்லாம் உழைச்சு காசு. காசை பத்தி காலமா பேசுற கண்ணை வந்து போகும் நாதான். என்ன என்ன என்னடா 200 ரூபாய் குறையுது? 200 தானே குறையுது. அதுக்கே சாமி காத்துற 200 கிட்ட நரிப்பல்ல வாங்கி கொண்டாங்க. நாரிப்பல்ல வேணா நாய்ப்பல்ல வேணா எல்லா பல்லையும் நான் ஏற்கனவே படுக்க படுத்து குடுறா. சாமி நாங்க பெரிய படி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா என் சொந்தக்காரனடா? உன்னை என்ன எங்கேயுமே பார்த்தது இல்ல. படுத்து குடுறா. யாப்ல சம்பட்டி இந்த லூச்சு பை வியாபாரம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எழுத்த கடைக்கு போறோம். எது எழுத்த கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா? காசை பூரா அள்ளி சம்பட்டி புரியத்துக்கு மூஞ்சில போடு. யாரா நந்த ஆளா நம்ம இந்த கடைக்காரர் குத்தி போடா. கதவை சாத்துங்கடா. வணக்கம். நீங்க? சார் வந்து ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெக்கான் குரோனிக்கல் இந்த பத்திரிகைல ரிப்போர்ட்டரா கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு சமூக சேவைக்காக தீக்குச்சிங்கிற பத்திரிகைல ரிப்போர்ட்டரா இருக்கேன். உங்களை பேட்டி எடுக்கணும். ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டோ போடுவீங்களா? முதல் பக்கம் என்ன? பக்கத்துக்கு பக்கம் போடலாம். எங்க ஒரு போஸ்ட் கொடுங்க. என்னங்க முறைக்கிறீங்க? சிரிங்க. சூப்பர். கேள்விகளை நீ கேக்குறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? ஐயோ நான் தாங்க கேட்கணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். இவர் வாயை திறப்பார், நீங்க காதை திறங்க. கேளியா கேளு. வரோம் புறா காடை சாரி லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் மொத்தமா வாங்கிட்டு போறீங்களாமே? அப்படி எங்க எடுத்துட்டு போறீங்க? பாருக்கு போறேன். பாருக்கா? ஆமா, வைன் ஷாப்ல பார் நடத்திட்டு இருக்கேன். நீங்க படிக்கிற பொண்ணு தானே? படிக்கிற பொண்ணு பார் நடத்த கூடாதா? யார் சொன்னது? இந்த Dress போட்டு கேபரியா ஆடலாம். கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க எதிர்கால லட்சியம் என்ன? சாராயம் காய்ச்சலான்னு இருக்கேன். நல்ல லட்சியம், விளங்கிரும். மக்கள் சேவையா இது? அடடா என்ன கேஷுவல் பார். கஞ்சி காய்ச்சற மாதிரி சொல்றா சாராயம் காய்ச்சறது. ஏதோ என்னால முடிஞ்சது. சூப்பர் இல்ல? ஒரு நிமிஷம். இதெல்லாம் புடிச்சிட்டு போறீங்க. பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு, அதையும் புடிச்சிட்டு போயிருங்களேன். அதுக்கு வேற ஆளை பாரு. ஒரு நிமிஷம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஏனா நீங்க உங்க அப்பா காலேஜ்ல படிக்காம கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க? யுனிவர்சிட்டி உங்க அப்பா பிளாக்ல வித்துறான். இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கா சட்டசபையா கூட்ட முடியும்? பதில் சொல்லிட்டு தான் போணும். போங்கடா. எவ்வளவு எங்க அப்பா ஆத்தால இழுக்கல. பாத்தியா குப்புறப்பட்ட குதிரை மாதிரி எவ்வளவு தெனவட்டா போறா பாரு.
மோசமானவளா இருப்பா போல இருக்கு. பசுபதி மாதிரி தானே பொண்ணு இருப்பா. பசுபதிக்கு இப்படி ஒரு பொண்ணா? அண்ணா என்ன விசேஷம்? 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் டைம் பீஸ் கட்டணுமே, கட்டனியா? அது டைம் பீஸ் இல்ல, டைம் பீஸ். ஏதோ ஒரு கர்ம கட்டனியா இல்லையா? இல்லையே. 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஹாஸ்டல் பீஸ் கட்டணுமே, கட்டனியா இல்லையா? இல்லையே. தபார் கட்டலன்னு வெச்சுக்க பரீட்சை எழுத முடியாது. சங்கீதாண்டி மாப்ள நம்ம ஜாதகத்தை ஓட்டிட்டாங்கடா. எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருந்த நிலம், ஆடு, மாடு எல்லாத்தையும் வித்துதாடா எங்க அப்பா என்ன சேர்த்து விட்டாரு. இனிமே எதை வித்துடா பணம் கொடுப்பாரு? படிக்கணும்னு வந்தாச்சு, இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி என்னடா பிரயோஜனம்? இந்த மாதிரி பரதேசி எல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுடா. காலம் மாறுண்டா. நம்மள மாதிரி பணத்தால தாழ்த்தப்பட்டவனோ ஜாதியால தாழ்த்தப்பட்டவனோ பணமே கட்டாம படிக்கிற காலம் வரும். அப்படி ஒரு காலம் வருமா சக்தி? கண்டிப்பா வரும்டா, வரும். அது வரும்போது வரட்டும்டா. இப்ப எல்லாரும் ஊருக்கு கிளம்பலாம். ஏய் ரமேஷ், ஊர் வந்துருச்சு, இறங்குடா. அப்பா. ஐயா ரமேஷ், எப்பயா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். யோ, அரகுற வேலை பார்க்காம சீக்கிரம் சர்ச்சு விடியா. இது அப்பனும் மகனும் அப்புறமா கொஞ்சிங்கயா, முதல்ல வேலையை பாரியா. சொல்லியா, என்ன விஷயம்? அது வந்துப்பா, காலேஜ்ல ரமேஷ் என்னது இதை போய் நீ தொட்டுக்கிட்டு? சரியான என்ன மாதிரி நீயும் இதை தொடக்கூடாதுன்னா உன்னை நான் படிக்க வைக்கிறேன். யோ பெரியசாமி வாயா, வந்து முதல்ல அக்கில் இருக்க முடிய சர்ச்சு விடியா, வாயா. சொல்லியா, எவ்வளவு பணம் வேணும்? 15,000 ரூபாப்பா. யோ பெரியசாமி, இதுல 5,000 ரூபா இருக்கு, எண்ணி பாத்துக்கோ. எதுக்குங்க, கூடிய சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன். உன்னை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குதியா. ஏற்கனவே என்கிட்ட 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கி உன் பிள்ளைய படிக்க வைக்கிறிய, என்னையா பிரயோஜனம்? படிச்சு முடிச்சு வேலையை தேடி லோலோன்னு அலையத்தையா போறான். ஒரு சலூன் கடையை வச்சு கொடுத்தீங்கன்னா உன்ன மாதிரி அவனு முடிவெட்டி பொழைச்சுக்குவான்ல. உங்க வாயை கழுவுங்க. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அப்பன் செய்யற தொழிலே புள்ளைய செய்யணுமாயா? உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட கந்து வட்டிக்கு வாங்கி நான் சாகற மாதிரி என் புள்ளைய சாகணும்னு நினைக்கிறீங்களா? போதும்யா, போதும். பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாயா. முட்டா பையன் கூட பணத்தை சம்பாதிச்சிருவாயா. ஆனா அறிவை படிச்சுதாயா சம்பாதிக்கணும். அதை புரிஞ்சுங்க. யார முட்டா பையன் சொல்லிட்டு போறான்? நீ எதுக்கியா இங்க வந்த? அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம லட்சியத்துல தான் கவனமா இருக்கணும். இந்த பணத்தை வச்சுக்கோ. முதல்ல கொண்டு போய் காலேஜில் கட்டிடு. இந்த ரமேஷ்